Hi friends, welcome to another video. Infosys Tech Company வந்து பார்த்தீங்கன்னா 400 ட்ரெயினிஸை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் மைசூர் கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் கம்பெனியில் தான் இது நடந்திருக்கு. இந்த 400 பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 years வந்து ஆஃபர் லெட்டர் வந்தும் காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து எப்படியாவது அவங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் அவங்க சரியாக பண்ணாதனால மொத்த கெரியருமே இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணோடனே நிறைய பேர் வந்து ஃபெயிண்ட் ஆகிருக்காங்க அண்ட் ஆல்சோ மென்டல் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போயிருக்கிறதா ரிப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேரை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற ஸ்டேஜும் ஏற்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வித ஷாக்கிங்காக இருக்குது. 400 பேருமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஃபயர் செய்யப்படுறாங்க அப்படின்றப்போ அவங்களோட மொத்த ட்ரீமுமே வந்து ஒட்டுமொத்தமாக வேனிஷ் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து இந்த டெர்மினேஷன் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோ வந்து பிலோ 10% இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து இந்த டெர்மினேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து 30 to 40% உயர்ந்திருக்கு. ஸோ நிறைய பேரை வந்து அவங்க மாஸ் டிபோர்டேஷன் மாதிரி மாஸ் டெர்மினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 4000 பேர் வெளியேற்றினது இல்லாமல் ஒரு 4500 பேர் இன்னும் வந்து பைப் லைனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களும் வந்து கிளியர் பண்ணுறாங்களா இல்லை வெளியே அனுப்புகிறாங்களான்றது அவங்களோட பயத்தோடவே இருக்கிறாங்க. அண்ட் அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. மேண்டேட்ரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டில் வந்து இந்த 400 பேருமே வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கேம்பஸ்லேருந்து உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் தரப்பில் சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காங்க. இமீடியட்டாக வந்து சொந்த ஊருக்கு எப்படி போகிறது, எப்படி வெக்கேட் பண்ணிட்டு போகிறது, அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்காத அளவுக்கு உடனே வந்து கேம்பஸை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபோசிஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 attempts வந்து கொடுப்பாங்களாம். அந்த 3 attemptsல வந்து பாஸ் பண்ணியே காட்டி ஆகணும், இல்லைனா வந்து அங்கேருந்து வெளியே போயிடணும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபோசிஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த அசஸ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இன்ஃபோசிஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனோட அந்த ஸ்ட்ரக்சரே அப்படி தான். ஸோ இந்த மேண்டேட்ரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி தான் ஆகணும். அந்த 3 attemptsலையுமே அவங்க கிளியர் பண்ணலைன்னா வேறு வழி இல்லை, டெர்மினேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9:30 AM ஒரு 50 பீப்புளை வந்து லேப்டாப்ஸோடு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ் எல்லாமே இருந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த அசஸ்மெண்ட் சரியாக கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் பவுன்சர்ஸை வச்சு வெளியேற்றுற அந்த ப்ராசஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் பர்டிகுலராக ஒரு ஃபீமேல் ட்ரெயினி வந்து ஃப்ரம் மத்திய பிரதேஷ், அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டு மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், காலையில் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைம் கூட வந்து அவங்களுக்கு கொடுக்காம உடனே அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓவராலாக வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்குள்ளே இந்த ப்ரெமிசஸை விட்டு வெக்கேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபோசிஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ் டெர்மினேஷன் நடந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா February 7th. ஸோ February 7th அன்றைக்கி தான் வந்து இந்த ப்ராசஸே நடந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸுமே வந்து இந்த மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்லாம் வந்து கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா வந்து ஸ்கில்டு பர்சன்ஸ் தான் அங்கே வந்து வேலை செய்யணும், ஸ்கில்ஸ் இல்லாதவங்களை வந்து நாடு கடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஸோ ஐடி கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் கிடச்சி ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ட்ரீம். அந்த ஒரு ட்ரீம் வந்து இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸை வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாஸ் டெர்மினேஷன் அண்ட் லே ஆஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் such videos, subscribe to Pulse Up and follow our official Instagram page, Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.